இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவல் வருது. என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, என்னைக்கு அறிவிக்கணும்? மோடி தமிழ்நாடு வரும்போது நீங்க பாக்கியம்னு சொல்லுமே அந்த சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. அப்ப எங்கேயோ நீங்க சசிகலாவை சந்திச்சுக்கிறீங்கிற ரிப்போர்ட் ஐபிஎல் இருந்து போயிருக்கு. சரி, எங்கேயோ போயிருக்குது. அப்ப நீங்க சசிகலா கூட சேர்ந்து பண்றீங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இபிஎஸ் எஸ் சொல்ல மோடி கதவை திறக்க ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்ல. திமுகவை தேடி திரு ஓபிஎஸ் போயிருக்கிறாரா, இல்ல திரு ஓபிஎஸ் வந்தா நமக்கு பலம்னு டிஎம்கே நினைக்குதா? இப்போ பாமக தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவங்க பாமகவுக்கு இணையான முக்கியத்துவம், அதை தாண்டிய முக்கியத்துவம் வேணும்னு கேட்கறாங்க. அது அதிமுக இவங்களுக்கு கிடைக்கும் நான் கருதுறேன். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். திரு ஓபிஎஸ் குறித்தும் நிறைய நம்ம பேசிடுவோம். அவர் குறித்து நிறைய விமர்சனங்களும் கடுமையா வைக்கிறாங்க. எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு ஓபிஎஸ். எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த அமைப்புல அதிமுக உரிமை மீட்பு குழுல இருந்த நிர்வாகிகள் கூட யாருமே அவரோட இப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவல் வருது. என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, என்னைக்கு அறிவிக்கணும்? ஸ்டாலினோட கைகோர்க்குதுங்கிற முடிவு எடுத்திருக்க மாதிரி தான் தெரியுது. சரி, அந்த முடிவை டைம் வரும்போது பொதுவாக அவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் உள்ளவங்கலாம், ஏன் திமுகவில் உள்ளவங்களும் சேர்த்து தான் நல்ல நாள், அந்த வளர்பிறை அதெல்லாம் பார்த்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் பார்த்து அவங்களுக்கு அஸ்ட்ராலஜி நம்பிக்கை இருக்கும், கடவுள் நம்பிக்கை உண்டு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிவு பண்ணிட்டாரு அவர் திமுக தாங்கிறதா என்னோட பார்வையா இருக்கு. இதுல இருந்து நம்ம தினகரன் சொல்ற மாதிரி அதிரடி ஆன்டி கிளைமாக்ஸ் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி போறதுனால அவருக்கு அது ஒரு லாபமா அமையுமா? அரசியல் இதுல இல்ல, அவருடைய தாண்டி அவர் பையன் அரசியல் இருக்கிறாரு, அதை எண்ணி இதான் முடிவு எடுக்கிறாரா, லாபமா இருக்குமான்னு கேட்கிறேன். ஆப்ஷன் வச்சுதான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். தரணும் உங்களுக்கு வந்து மோடி தமிழ்நாடு வரும்போது நீங்க பாக்கியம்னு சொல்லுமே அந்த சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. அப்ப எங்கேயோ நீங்க சசிகலாவை சந்திச்சுக்கிறீங்கிற ரிப்போர்ட் ஐபிஎல் இருந்து போயிருக்கு. சரி, எங்கேயோ போயிருக்குது. அப்ப நீங்க சசிகலா கூட சேர்ந்து பண்றீங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த இடத்துல எங்களுக்கு விசுவாசமா இல்ல, இது ஒரு பார்வை வந்துருச்சு. தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் கதவு அடைக்கப்பட்டது. தினகரன் சசிகலா வேற நான் வேறங்கிறத சொல்லிக்கிட்டு இது அதெல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. சித்தி தான் ரத்த உறவு தானாலும் கூட அது வேறங்கிறத அவரு பண்ணும்போது அவருக்கு அமித்ஷா மூலமா கதவு திறந்துச்சு. சோ எடப்பாடியும் நீங்க சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்துக்குமே கதவு அடைச்சா எப்படி, முக்குளத்தோர் 3 பவருக்கும் கதவு அடைச்சா அப்படின்னு சொல்லும் போது தினகரன் கதவை திறந்து விட்டாச்சு. இப்போ அவரு உடனே மோடி தான் ஜெயலலிதாவுக்கு பிறகு இங்க மாஸ் லீடர், கூட்டணி ஆட்சியில பங்கு, நான் இருக்க மாட்டேன், அவர் வேலையை பண்ணிட்டு பொலிட்டிஷியன் இஸ் ஆல்வேஸ் ஏ பொலிட்டிஷியன். அது எவ்வளவு உயரத்துல இருந்தவர். ஓகே, இந்த புள்ளிக்குள்ள இவரே இந்த வேலையை காட்டியாச்சு. அப்போ ஓபிஎஸ் வந்து ரெட்டை தலைமையில ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, கிளைம் வைக்கிறாரு. அவருக்கு எம்பட்டிக்கல் நோ சொல்றாரு இபிஎஸ். மோடியும் கதை அடைச்சிருக்கிறாரு. அப்போ இனிமேல் வந்து இபிஎஸ் எஸ் சொல்ல மோடி கதவை திறக்க ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்ல. அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது? விஜய் கிட்ட போனோம். விஜய் கிட்ட இப்ப ஜேபிஆர் குழுமம் எல்லாம் என்ன விஜய் கிட்ட நிப்பாங்களா இந்த சென்ட்ரல் எதிரா இருக்கான்னு சொல்லும் போது எனக்கு சந்தேகம் தான். ஓகே, நான் அதையும் பாராட்டுறேன், அவங்க போல்டா இருக்கிறாங்க. நமக்கு என்ன இருக்கு? பெரியார்கிட்ட கேட்டாங்களாம், கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, வந்தா என்ன, உங்க நேர்ல உங்க முன்னாடி வந்தா என்ன சொல்றதுன்னு கேட்டாங்களாம். இருக்காருன்னு சொல்லிட்டு போறான்னு சொன்னாங்க. சோ இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் கேக்குறது, திமுகவை தேடி திரு ஓபிஎஸ் போயிருக்கிறாரா, இல்ல திரு ஓபிஎஸ் வந்தா நமக்கு பலம்னு டிஎம்கே நினைக்குதா? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில கலைஞர் 96 அணி அப்படியே இருந்தா போதும்னு 98ல ஏமாந்தார். ஸ்டாலின் அப்படி நினைக்கல, கூடுதலா அடிஷனல் பலத்தை சேர்க்கறதுல தப்பு இல்லைன்னு தேமுதிகவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அவங்க கூட்டணி கட்சிகள் வரும்னு சொல்றாங்க. ஓபிஎஸ்க்கும் ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்க, ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. என்ன பலம் அவங்களுக்கு இருக்கு, நமக்கு எந்த அளவுக்கு அது துணை புரியும் என்ற அடிப்படையில அவங்க அந்த ஆஃபரை கொடுத்திருக்காங்க.
இந்த 2 கட்சிக்குமே அவங்க ஆஃபர் கொடுத்துருக்கதாட்டு நான் இப்போ ஓபிஎஸ் தேமுதிக கேட்கணும் உங்கள்கிட்ட. முன்னாடி ஓபிஎஸ்க்கு கொடுத்தது வந்து வாங்க உங்களுக்கான மரியாதை தரப்படுங்கிற மாதிரியான. கண்டிப்பா மு.க. ஸ்டாலினும் ஓபிஎஸ் சந்திக்கும் போது அது பேசியிருக்கிறாங்க. ஒரு உயரிய இடம் உங்களுக்கு தரப்படும்ங்கிறத ஸ்டாலின் சொல்றாரு. அந்த அந்த கட்டத்துக்குள்ளதான் அரசியலில் எதுவும் நடக்கலாம். நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைங்கிற கருத்தை பல மாதங்களுக்கு முன்னாடியே அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி வச்சு ஓபிஎஸ் சொன்னாருன்னா அன்னைக்கே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட அன்னைக்கே பேசி முடிச்சாச்சுங்க. இன்னொரு பக்கம் சார், இந்த மாதிரி முக்கியமான சில பேர் இப்போ வைத்திலிங்கம் போன்றவர்கள், ஒரு முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் இருந்தவர்கள் வந்து போகும்போது திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கே ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துது. அந்த பகுதியில் இப்போ வைத்திலிங்கம் ரொம்ப முக்கியமான ஒரத்தநாடு தஞ்சை பகுதியில் அவர் அங்கே போறாரு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய முதன்மையான பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்துது. காது கொம்புல காது வருது, கொம்பு 2வது வருது. எதை வச்சு முட்ட முடியும்? ஒரத்து நாட்டுல திமுக காரங்களால ஜெயிக்க முடியலையே. வைத்திலிங்கம் தானே நல்ல லீடிங்ல ஜெயித்தாரு. அப்ப ஜெயித்த ஒருத்தர் கொம்பாட்டு வராரு, அவரை ஏத்துக்கல என்ன இருக்குது? மேற்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி வந்ததும் ஒரு கொம்பா நின்று முட்டுறாரு. விருதுநகர்ல திமுகவால இருக்கும்போது முடியல. திமுகவால முடியல. அதுதான் கே.கே.சார் அண்ணன் வந்த பிறகு தானே என்டிஆர் விருதுநகர்ல உள்ள தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் திமுகவுக்குள்ள கூடுதலா வராங்க. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள நிற்கிறாரு. திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் வெரி பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்குள்ள பெரியசாமி குடும்பமும் தூத்துக்குடி பக்கத்துல பவர் தான். பட் திருச்செந்தூர் சென்ட்ரிக்கா அனிதா ராதாகிருஷ்ணன் தானே திமுகவுக்கு அந்த பேக்ரூமை வந்து ஃபில்லப் பண்றாரு. ஸோ இதே மாதிரி புதுக்கோட்டையில ரகுபதி ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாரு, அவர் ஒரு ஃபேஸ் ஆட் அங்க வராரு பெரியாண்ணா மறைவுக்கு பிறகு. சிட்டியில சேகர் பாபு பெரிய ஆர்கனைசர், இவரு தண்டராம்பட்டு வேலு, அவரு வேலு அவர் பெரிய ஃபோல்ஸ் ஆட்டு இந்த வடபலத்துக்குள்ளே ஒரு இதா இருக்கிறாரு திமுகவுக்குள்ள. இது எல்லாமே பிளஸ்ஸா தானே இருக்கிறாங்க. நீங்க இன்னும் இதுல நிறைய பேர் இன்னும் ஓகே இப்போ நீங்க நாங்க கேட்கிற அடுத்து வந்து தேமுதிக வந்து ஏன் இப்படி ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்ல இருக்கிறாங்க? தேமுதிக கன்ஃபியூஷன் ஆகல, தங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு நினைச்சு போர் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அதுல என்னோட கருத்து, அவங்க அதிமுகவில் போனாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அது 19லயும் ஆகல, 24லயும் ஆகல. பாமக இல்லாதனாலதான் எடப்பாடி முக்கியத்துவம் கொடுத்தாரு. இப்ப பாமக தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவங்க பாமகவுக்கு இணையான முக்கியத்துவம், அதை தாண்டிய முக்கியத்துவம் வேணும்னு கேட்கறாங்க. அது அதிமுக இவங்களுக்கு கிடைக்கும் நான் கருதல. அதே மாதிரி ராமதாஸ் அவர்களும் திமுக அணியில பேசுறாரு, ஆனா ஒன்னும் சிக்னல் கிடைச்ச மாதிரி தெரியல. ராமதாஸ் வந்து திமுக அணிக்கு சூப்பர் ப்ளோஸா நினைக்கிறாங்க. திருமாவளவன் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. திருமாவளவன் தேமுதிக ஒர்க் அவுட் ஆகும்னு திமுக நினைக்கிறாங்க. திருமாவளவன் ராமதாஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ப்ரோ வன்னியர் பண்ணிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து மு.க. ஸ்டாலினே என்கிட்ட பேசிட்டு வரும்போது சொன்னார், எங்கிட்ட நிறைய வன்னியர் இருக்காங்க, பல பிரச்சனைகள்லயும் ஈடு கொடுத்து உயிரை பணைய வச்சு கட்சிக்காக நின்ன வன்னியரும் நிறைய இருக்கிறாங்க. அதான் வன்னியர் சங்கம் வர்சஸ் திமுக வரும்போது நின்ன வன்னியர்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ ஆண்டிபுரம் சிவசுப்பிரமணியம், சஞ்சய் ராமச்சந்திரன் போயிட்டாரு. கொஞ்சம் பலர் கீழ்மட்டத்துல ஸ்டாலினுக்கு தெரியும் யாரெல்லாம் கட்சிக்காக வன்னியர்கள் தெளிவா லாயலா உறுதியா நின்னாங்கன்னு தெரியும். இப்போ நெய்வேலி சபா ராஜேந்திரன், எக்கச்சக்க பேர் கட்சிக்காக நின்னவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அப்படி எங்களுக்காக நின்னவங்களுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுத்து டிக்கெட் கொடுக்க முடியும். பாமக வந்தாலே அவங்க வந்து எங்க சீட்டை கொடுக்கணும், எங்க கிட்ட லாயலா நின்று ஜெயிலுக்கு போன அடியும் உதவியும் பட்ட வன்னியர் சங்கத்து கூட ஆரம்ப கட்டத்துல ஃபைட் பண்ண வன்னியர்களை லெட் டவுன் பண்ணிக்கிட்டு நாங்க இது பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இவர் ஸ்டாலின் போயிடுவாரு. இதுல விக்கிரவாண்டியில கூட அன்னியூர் சிவானி ஒரு வன்னியரை தான் போட்டாரு. நெஹ்ரு ஐடென்டிஃபை பண்ண கேண்டிடேட்னு சொல்றாங்க. வாட் எவர் மேபி வன்னியர் கேண்டிடேட் தான் போட்டார். உடையார போடுவாருன்னாங்க, வன்னியரை தான் போட்டாரு. அதே மாதிரி இவர் துரைமுருகன் சன்னுக்கு மாவட்ட செயலாளர் புதுசா கொடுத்திருக்கிறாரு. இப்படி மேக்சிமம் காங்கிரஸ்ல கூட கடலூர்ல வன்னியர் கேண்டிடேட் காங்கிரஸ்ல வரக்கூடிய அளவுக்கு தான் ஸ்டாலின் ஃபெசிலிட்டேட் பண்ணாரு. அந்த கேண்டிடேட் வர்றதுக்கு ஸ்டாலின் முக்கிய காரணம். அதே மாதிரி மயிலாடுதுறையில சுதா சத்ரியன் சுதா அவங்களும் வந்து அந்த வன்னியர் ஒரு கேண்டிடேட் வரணுங்கிற லெவல்ல கூட்டணிக்குள்ளே ஸ்டாலின் அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து நாம அதிக வன்னியர் கேண்டிடேட் போட்டு
திமுக வன்னியரை நிறுத்தி புரோ வன்னியர் பண்ணிக்கோங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் போறாங்க. அதனால ராமதாஸுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறீங்க. ராமதாஸ் வாய்ப்பு வந்தா அது பொருந்தா கூட்டணியா போயிடலாம், அதுக்கான எலித்தவள நட்பா போயிடலாம். திருமாவளவன் வெற்றி வீரரா இருக்கிறாரு. பரையர் சமூகம் ஓப்பன் கான்ஸ்டிடன்சில அவங்க பெரிய ஸ்டேக்ஸ் கிடையாது. ஓப்பன் கான்ஸ்டிடன்சி கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல, ஸ்டேக்ஸ் கிடையாது, அவங்களுக்கு தனி தொகுதி இருக்கு. அங்க பரையர் வர்சஸ் பரையர் தான். இங்க வந்து அடையாளம் உள்ள வன்னியர் வந்தான்னா மற்ற ஜாதி எப்படி ஓட்டு போடுவாங்கிறது பிரச்சனையா இருக்குது. சரி. சோ இவங்க கட்சியிலே நிறைய வன்னியர்கள் இருக்காங்க. சோ ப்ரோ வன்னியர் பண்ணா போதும், ராமதாஸ் தேவையில்லைன்னு அவரு முடிவு பண்ணுறாரு.